வணக்கம். மே 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெளிவான விரிவான வானிலை அறிக்கை. கோயமுத்தூருக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை காத்திருக்கு. குறிப்பா கோயமுத்தூருக்கு அடுத்த அதாவது 2, 3 நாட்களுக்கு மிகப்பெரிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. நீலகிரி உட்பட நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள், கேரளா உட்பட ஒட்டுமொத்த கேரளா, ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள், நம்ம தமிழக எல்லையோர மாவட்டங்கள்ல மிகப்பெரிய பலத்த மழை இருக்கும். கோயமுத்தூரில் நம்ம புதன்கிழமை வரைக்குமே மிகப்பெரிய மழையை எதிர்பார்க்கலாம். இடைவிடாத மழை, இரவு முழுக்க மழை. அடுத்து பார்த்திங்கன்னா இன்று இரவிலிருந்து தொடர் மழை. திங்கக்கிழமை முழுக்க மழை, செவ்வாய்க்கிழமை முழுக்க மழை, புதன்கிழமை முழுக்க மழை. அதாவது புதன்கிழமை வரைக்கும் இடைவிடாமல் பார்த்திங்கன்னா மழையானது நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் நீலகிரி, கோயமுத்தூர், அதற்கடுத்தது தேனி, திண்டுக்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கிட்டு விருதுநகர் உட்பட நம்மளுடைய கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில் இடைவிடாத மழையானது இருந்து கொண்டே இருக்கும். சென்னை உட்பட ஒட்டுமொத்த தமிழகத்தை பார்க்கும்போது மேகமூட்டமாகவே காணப்படும். ஆங்காங்கே லேசான தூறல் சாரல்லாம் இருக்கலாம். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில் குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள், தமிழகத்தோட மேற்கு மாவட்டங்கள், கேரளாவோட அனைத்து பகுதிகள்லையுமே, கேரளாவோட ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்கள்லையுமே மிகப்பெரிய பலத்த மழை அடுத்த 3 தினங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். அதனால் ரொம்ப குறிப்பாக நீங்கள் கேட்டுக்க வேண்டியது, நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கோயமுத்தூரில் இடைவிடாத மழை, இது மாதிரி ஒரு பெரிய மழையை நீங்கள் எதிர்பார்த்ததே இனிமேல் இது மாதிரி பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது. தென்மேற்கு பருவமழை காற்று என்பது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். அங்கேருந்து கேரளாவில் வரக்கூடிய அந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து நீலகிரி, கோயமுத்தூர், அப்புறம் தேனி, திண்டுக்கல், பொள்ளாச்சி இந்த பகுதிகள், நம்மளுடைய பாலக்காடு, அந்த பாலக்காடு ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், நம்மளுடைய கேரளா தமிழக எல்லையோர பகுதிகள் நல்ல மழையை அடுத்த 3 தினங்களுக்கு பெறப்போகுதுங்கிறது தான் இப்போ செய்தியே. அதனால் கோயமுத்தூர் மக்கள் அடுத்த 3 தினங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. முன்னாடியே பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கணுமோ கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த மங்களூர், அப்புறம் மங்களூர்லேருந்து அப்படியே மேகக்கூட்டங்கள் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கு மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் கோயமுத்தூர் உட்பட அனைத்து பகுதிகள்லையும். ஏன் கோயமுத்தூரை மறுபடியும் சொல்கிறேன்னா, அந்த லெவலுக்கு ஒரு தீவிரமான மழை நமக்கு புதன்கிழமை வரைக்கும் தெரியுது. புதன்கிழமைனா பார்த்துங்க, இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வரைக்குமே மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில் நல்ல மழை பெய்வதனால அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய காவிரி படுகை, நம்மளுடைய அனைத்து ஆறுகள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த வருடம் நீர்வரத்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். விவசாயம் இந்த வருடம் செழிக்கும். தென்மேற்கு பருவமழை முதற்கட்டமே ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இது போன்ற வானிலை செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம், நன்றி.